நோவாவின் பேழை. ஒரு காலத்தில் நோவா என்ற மனிதன் வாழ்ந்தார். நோவா நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். தேவன் ஒரு காரியத்தைச் செய்யும்படி நோவாவிடம் சொன்னார். ஒரு பெரிய பேழையைக் கட்டச் சொன்னார். இந்த பேழை ஒரு கப்பலைப் போல பெரிதாக இருந்தாலும் பார்ப்பதற்கு அது ஒரு நீளமான பெட்டியைப் போலவே இருந்தது. தேவன் நோவாவிடம் தண்ணீர் உள்ளே புகுந்துவிடாத விதத்தில் பேழையைக் கட்டு என்று சொன்னார். ஒரு பெரிய ஜலப்பிரளயத்தினால், அதாவது வெள்ளத்தினால் இந்த முழு உலகத்தையும் அழிக்கப் போகிறேன். பேழைக்குள் இல்லாதவர்கள் எல்லோரும் சாவார்கள் என்றும் சொன்னார். நோவாவும் அவருடைய மகன்களும் யெகோவாவுக்கு கீழ்ப்படிந்து பேழையைக் கட்டத் தொடங்கினார்கள். இப்பொழுது மிருகங்களையெல்லாம் பேழைக்குள் கொண்டு வரும்படி நோவாவிடம் தேவன் சொன்னார். சில வகை மிருகங்களில் ஓர் ஆணும் ஓர் பெண்ணுமாக ஒரு ஜோடியையும் மற்ற வகை மிருகங்களில் 7 உள்ளே கொண்டு வரும்படி சொன்னார். வெவ்வேறு வகைகளைச் சேர்ந்த எல்லா பறவைகளையும் உள்ளே கொண்டு வரும்படி சொன்னார். தேவன் சொன்னபடியே நோவா செய்தார். அதன் பிறகு நோவாவின் குடும்பத்தாரும் பேழைக்குள் சென்றார்கள். பின்பு தேவன் கதவை மூடினார். திடீரென்று வானத்திலிருந்து தண்ணீர் கொட்டென்று கொட்டியது. சீக்கிரத்தில் தாழ்ந்த நிலமெல்லாம் தண்ணீரில் மூழ்கிப் போனது. பெரிய ஆறுகளைப் போல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மரங்களெல்லாம் வேரோடு சாய்ந்தன. பெரிய பெரிய கற்கள் கூட தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன. நீர்மட்டம் தொடர்ந்து அதிகமானது. இரவும் பகலுமாக 40 நாட்கள் தண்ணீர் வானத்திலிருந்து ஊற்றிக்கொண்டே இருந்தது. மலையோரங்களிலும் தண்ணீர் எழும்பிக் கொண்டே வந்தது. சீக்கிரத்தில் மிக உயரமான மலைகளைக் கூட தண்ணீர் மூடிவிட்டது. அதனால் கர்த்தர் சொல்லியிருந்தபடியே பேழைக்கு வெளியே இருந்த எல்லா மக்களும் மிருகங்களும் இறந்து போனார்கள். ஆனால் உள்ளே இருந்த எல்லோரும் பத்திரமாய் இருந்தார்கள். தண்ணீர் அந்த பேழையை மேலே எழுப்பியது. பிறகு அது தண்ணீரில் மிதக்க ஆரம்பித்தது. ஒருநாள் மழை நின்று போனது. சூரியன் பிரகாசிக்கத் தொடங்கியது. சுற்றி ஒரு பெரிய கடலாகவே இருந்தது. அதன் மேல் மிதந்து கொண்டிருந்த பேழையைத் தவிர வேறு எதுவுமே கண்களுக்கு தெரியவில்லை. பின்னர் கர்த்தர் காற்று வீசும்படி செய்தார். அந்த மழை நீரெல்லாம் மெல்ல மெல்ல வற்றத் தொடங்கியது. 5 மாதங்களுக்குப் பிறகு அந்த பேழை ஒரு மலை உச்சியில் வந்து தங்கியது. இப்படியே பல நாட்கள் சென்றன. பேழைக்குள் இருந்தவர்களால் வெளியே உள்ள மலைகளின் உச்சிகளை பார்க்க முடிந்தது. தண்ணீர் மட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கியது. பூமியிலிருந்து தண்ணீர் வடிந்து விட்டதா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக நோவா ஒரு புறாவை பேழைக்கு வெளியே விட்டார். ஆனால் அந்த புறாவும் திரும்பி வந்தது காரணம் தங்குவதற்கு ஒரு இடம் கூட அதற்கு கிடைக்கவில்லை. 2வது தடவையாக நோவா அதை வெளியே அனுப்பிய போது ஓர் ஒலிவ இலையை அது கொத்திக் கொண்டு வந்தது. அதை பார்த்ததுமே தண்ணீர் இறங்கிவிட்டதென்று நோவாவுக்கு புரிந்தது. 3வது தடவை யாக அந்த புறாவை அனுப்பிய போது அது திரும்பி வரவே இல்லை. தங்குவதற்கு ஓர் உலர்ந்த இடத்தை அது கண்டுபிடித்துவிட்டது. கர்த்தர் இப்பொழுது நோவாவிடம் பேசினார். பேழையிலிருந்து இறங்கு. உன் குடும்பத்தையும் மிருகங்களையும் உன்னுடன் வெளியே அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னார்.